மிகப்பெரிய ஒரு மாற்றம். வளமையாக நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதலமைச்சர் என்று சொன்னால் வயதானவர்கள் அப்படியானவர்களைத்தான் அநேகமாக பார்த்து பார்த்து பழகிய எங்களுக்கு இப்போ அந்த விஜய் அதில் பார்த்த போது ஒரு அடுத்த அடுத்த ஒரு கட்டத்துக்கு இந்த உலகம் போயிருக்கிறதுன்றதை வடிவாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை ஒன்று அந்த அரசியலுக்கு வந்ததும் எல்லோரும் இளைஞர்களாக ஒரு சிலரை தவிர அதற்குள் அந்த முகங்கள் தெரிந்ததும், மற்றது இயல்பாக நீங்கள் அந்த பதவி ஏற்கும் போது அவர் மேசையை தூக்கி கொண்டு போனது ஆக இருக்கலாம், பல இயல்பாக நடந்ததும், மற்றது ஒரு கட்சி வந்து 2 வருடம் 2024ஆம் ஆண்டு உருவாகிய ஒரு கட்சி, எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை, 2026ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறது என்றதை சொல்லி இப்போ கூடி பலரால் நம்ப முடியாத ஒரு மாற்றம். அது அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு, மக்களுக்கு மாற்றம். சில ஊடகவியலாளர்கள் இளைஞர்களிடம் கேட்ட போது ஏன் விஜய்க்கு போடுகிறீர்கள், அவர்களுக்கு உடனடியாக சொன்னது, சிந்திக்காமலே சொன்னது மாற்றம் வேண்டும். அது அங்கு மட்டும் இல்லை, எல்லா உலகத்தில எல்லா நாடுகளிலும் அது மெல்ல மெல்ல பரவி கொண்டு வருகிறது. ஜட் ஜெனரேஷன் புரட்சி என்று சொல்றது அது அந்த தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. அந்த மாற்றம் வந்து ஒரு மிக மிக முக்கியமானது. தென்னாசிய பிராந்தியத்தில் தமிழகத்தின் மாற்றம், தமிழகத்தின் மாற்றம். நீங்கள் இப்ப இதுல அரசியல் பொருளாதாரத்தை கடந்து பூகோள அரசியலில் அது ஒரு கடுமையான வகிவாகத்தை எடுக்கும் என்றது உண்மை. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்த பிற்பாடு அப்போது வடிவார செயலாளர் கிளாரி கிளிங்டன் வந்து நேரடியாக சென்னைக்கு வந்திருந்தார். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றமும், இப்ப தமிழகம் என்றது சிறிய ஒரு பிரதேசம் அல்ல, 8 கோடி மக்கள், இலங்கையை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு சனத்தொகை உள்ள தேசம். அதை சிறிதாக நாங்கள் மதிப்பிட முடியாது. ஈரான் 9 கோடி என்றால் தமிழகம் 8 கோடி. அதன் வேல்யூ மிக மிக அதிகம். கடந்த 2025ஆம் ஆண்டு கூட அது 11% பொருளாதார வளர்ச்சியை கண்டது, 2 டிஜிட்டில பொருளாதார வளர்ச்சியை கண்டது. தமிழகத்தை இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் 2 முதன்மையான மாநிலங்களில் அதுவும் ஒன்று.